இன்றைக்கி அவுட்டோர் வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமைனாலே அவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, வெளியில் கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் வரைகிற அதே விஷயந்தான், பேசிக் கலரிங் இதுதான் கான்செப்ட்டு. வீட்டில் வரைகிற அதே விஷயத்த, அதாவது மலை மரம் இது எல்லாத்தையும் லைவாக பார்த்து வரைஞ்சா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் கூப்பிட்டு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். சரண், இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது? அந்த தென்னை மரம், இந்த பெரிய மலை, இந்த வீடு எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே அழகா இருக்கு. பூவும் அழகா இருக்கு. இந்த சப்போட்டா மரம் நல்லா இருக்கு. ஓகே. அழகா எல்லாம் அழகா இருந்துச்சு. துருவி கூட வருது. ஸோ இந்த லொக்கேஷனை தான் இப்போ வரையலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவுட்லைன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த அவுட்லைன் நான் தான் போட்டு கொடுத்தேன். அதாவது நம்ம பார்க்குற விஷயத்த எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வரைகிறதுன்றது, அது இங்கே இருக்கிறது, பின்னாடி இருக்கிற மலை, ஒரு 3 தென்னை மரம், ஃப்ரண்ட்டில் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் செடி கொடி, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது. ஸோ இதே விஷயத்த சிம்பிளிஃபை பண்ணி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுக்கடுத்து இதில் கலர் ஃபில்லிங். ஸோ நம்ம டாஸ்க்குன்னு சொன்னது பேசிக் கலரிங். ஒரு இடத்துக்கும் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே ஃபில் பண்ணணும், அதுதான் டாஸ்க்கு. ஸோ அதுதான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சார் ரொம்ப டயர்டாக இருக்கிறனால பிஸ்கட் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டுருக்காரு. சாப்பிட்டு அப்புறம் நீ தானடா சொன்ன? சார் இல்லை, சருண் பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்காரு. இன்னும் அடுத்து வந்துட்டு இங்கே சார் கலர் பண்ணிடுறீங்களா சார்? சரி, சருண் கலர் பண்ணிடுறியா? ஓகேப்பா, சரிப்பா. சரி, அப்பா கலர் எடுத்து கொடுக்கவா? சரி. ஸோ கலரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேஸ் கலர் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ணுறப்போ முடிஞ்ச வர அந்த ஷேப்புக்கு உள்ளே வந்துடக்கூடாது, கலர் உள்ளே வராமல் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் டாஸ்க்கு.
இது ஒரு கரடிக்குட்டி. இந்த கரடிக்குட்டி சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணிச்சு பார்த்தீங்க. இது ஒரு அழகான கரடிக்குட்டி, நல்லா பெயிண்டிங் பண்ணுது. இந்த கரடிக்குட்டி வேணுமா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் விற்கலான்னு இருக்கேன். இந்த கரடிக்குட்டி நல்லா பெயிண்ட் பண்ணுது. இப்போ சரண் கிறிஸ் வந்துட்டு அவன் பண்ண பெயிண்டிங்கை பற்றி பேச போகிறாரு. சொல்லு சரண் கிறிஸ். இந்த வீடு மாதிரியே நாங்களும் இந்த வீடு பண்ணி தான் இந்த அழகான செடி டேட்ஸ் எல்லாம் நல்லா இந்த பெரிய தூரமலை அதே மாதிரி வந்துட்டோம். பெரிய மலை. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. யார் யாருக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க? பொன்னி. சரி. அப்புறம் நம்ம அம்மா. அம்மா தானே சாப்பாடு ஆக்கி கொடுத்துச்சு, சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துச்சு உனக்கு சாப்பிட. அப்புறம் வேற யாருக்கு? பாட்டிமா. பாட்டிமாக்கு. சிவாக்கு. ராஜாப்பாக்கு. அப்புறம் பொன்னியம்மாக்கு. அப்புறம் சத்யாத்தைக்கு. ரஜிமாமாக்கு. பாட்டிக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாட்டி முந்திரி கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டிக்கு. நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற 40 சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ.